வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாமா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரு அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் நான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோ அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்கமுடன். தொடர் நற்சிந்தனை தொடர்ந்திட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா.
வருக. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, வேதத்திரயமும் வேதாகமும் 25ஆம் பாகத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் தலைப்பிலே 5ஆம் பகுதியாக மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். தெய்வமே அறிவாக, அறிவே நமது கருமையமாக, நாம் செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளையும் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி காலத்தால் தக்க இன்ப துன்ப விளைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படி விளைவுகளை சந்திக்கின்ற காலம் இந்த உடலாக இருக்கலாம், அல்லது அடுத்த 6 தலைமுறைகளில் எந்த ஒன்றாகவும் இருக்கலாம். உடல் மாறுகின்றது தவிர ஆத்மாவின் பயணம் ஓய்வது இல்லை. முன்னோர்கள் செய்த கர்மவினை பயன் சந்ததிகளுக்கு வந்து சேர்கிறது என்பது பொதுவாக பக்தி மார்க்கத்திலே சொல்லப்படுகின்ற கருத்துதான் என்றாலும் மக்கள் மனதிலே ஒரு கேள்வி உண்டு. தாத்தா செய்ததுக்கு நான் எதுக்கு கஷ்டப்படணும், நான் எதுக்கு துன்பப்படணும் என்ற ஒரு கேள்வி உண்டு. இதை சிந்தித்து பார்க்கின்ற போது தாத்தா சம்பாதித்த சொத்துக்களை யாராவது வேண்டாம்னு சொல்றாங்களா? அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அந்த சொத்துக்களை தாத்தா சம்பாதித்த வகையில் ஏதாவது பாவத்தை செய்திருந்தால் அதுக்குரிய விளைவும் வரும் இல்லையா, துன்பம் வரும் இல்லையா? அதை மட்டும் வேண்டாம் என்றால் இயற்கை விதி எப்படி ஒத்துப்போகும்? தெய்வ நீதி என்றைக்கும் மாறாதது, யாருக்காகவும் ஒத்து போகாதது. விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வசனம் பைபிள்ல உண்டு. அதாவது ஆத்மா தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு மரணம் இல்லை. அது செய்த ஒரு உடலில் செய்த செயலுக்குரிய விளைவை தான் இன்னொரு உடலிலே சந்திக்கிறது. உடல் மாறுவதனால என்ன நினைக்கிறாங்க மக்கள்? நான் வேறு, அவர் வேறு. அவர் செய்த புண்ணியத்திற்கு நான் அனுபவித்துக் கொள்வேன், ஆனா பாவத்திற்கு துன்பம் வருகின்ற போது எனக்கு அதுல பிடித்தம் இல்லை என்று சொல்றாங்க. ஒரு மனிதர் இயற்கை தந்த ஆயுள் படி 120 ஆண்டுகள் வாழ்ந்தால் அவரவர் சிலுவையை அவரே சுமந்து அவரவர் விதைத்ததை அவரே அறுக்கலாம். அந்த ஆயுள் குறைந்து போனதற்கும் காரணம் இயற்கை அல்ல, நம்முடைய புலன்வயப்பட்ட வாழ்க்கையே காரணம். அதனால் 120 வயதில இருந்து குறைந்து கொண்டே வந்து இப்போதைக்கு என்றைக்கு போவோம் என்பது தெரியாத ஒரு காலகட்டத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 120 ஆண்டுகள் வாழ்ந்தால் தான் செய்த செயலுக்குரிய விளைவு தனக்கோ தன் சந்ததிக்கோ வருவதை இவரே சாட்சியாக இருந்து பார்க்கலாம். அதுதான் பைபிள் ஒரு வசனம் வருகிறது, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். மிக மிக நுட்பமான ஒரு வசனம் இது. விதைக்கிறவன் விவசாயத்துல விதை போடுகிறோம், தக்க காலத்திலே பயிர் முதிர்ச்சி பெறுகின்ற போது அறுவடை காலத்துல கதிர்களை அறுத்து அறுவடை செய்கிறோம். அப்ப விதைத்த செயலுக்குரிய பலன் விளைச்சல், அதை அறுவடையாக பெறுகிறோம். இது குறுகிய காலமாக இருப்பதனால விதைத்தவனும் அறுக்கிறவனும் பெரும்பாலும் ஒரே ஆளாக இருக்கலாம்.
ஆனால் இந்த ஆத்ம பயணத்தில், ஜீவாத்மாவின் பயணத்தில் 120 ஆண்டுகளுக்கு விளைவை தரக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு செயலுக்கும் உண்டு. அப்ப விதைப்பது ஒரு தலைமுறை, அறுவடை செய்வது அடுத்த தலைமுறைகள், 6 தலைமுறைகளில் ஏதாவது ஒன்று. இப்போ விதைத்தவனுக்கு என்ன லாபம்? இல்ல. அறுவடை செய்தவனுக்கு என்ன உழைப்பு? முதலீடு என்ன? இல்ல. அதனால்தான் இந்த தொடர் சரித்திரத்தை 7 தலைமுறைகளுக்கு ஒரு செயலின் தாக்கம் இருக்கின்ற இயற்கை சட்டத்தை, இயற்கை ரகசியத்தை புரிந்து கொண்டால் வெற்றி தோல்வி இரண்டுக்குமே நாம் பாதிக்கப்பட மாட்டோம். அதற்கான பக்குவத்தை வள்ளுவ பெருந்தகை அற்புதமாக 2 குறட்பாவிலே தருகிறார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். ஆனா எப்படி வருது பாருங்களேன். தந்தை மகற்காற்றும் நன்றி. நன்றி என்பது நாம் பெற்ற நன்மைக்கு திருப்பிச் செலுத்துகின்ற கடன் தீர்ப்பதுதான் நன்றி. நன்றி கடன் என்றுதான் சொல்றோம். இப்போ பெற்றோர் குழந்தையை வளர்ப்பது கடமையா, உதவியா, நன்றியா? வள்ளுவர் சொல்லல, கடமை என்று சொல்லல, உதவி என்று சொல்லல, நன்றி என்கிறார். சரி, இதாவது பரவாயில்ல. மகன் தந்தை காற்றும் உதவி என்கிறார். கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு எல்லா உதவியும் செய்து அவன் சம்பாதித்து நன்மை பெறுகின்ற போது நமக்கு அதுல ஒன்று உதவி செய்கிறான் என்றால், ஒரு நன்மை செய்கிறான் என்றால் அது நன்றி கடனா அல்லது உதவியா? வள்ளுவரை இடமாத்தி போட்டுட்டாரோ வார்த்தையை. தந்தை மகர் காற்றும் உதவின்னு போட்டிருக்கலாம், மகன் தந்தை காற்றும் நன்றின்னு போட்டிருக்கலாம். அப்ப வார்த்தைகள் இடம் மாறிவிட்டனவா? இல்ல, மகன்களின் வார்த்தைகள் இடம் மாறாது. என்ன ரகசியம் இருக்குன்னு பாருங்க. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். கற்றோர் உள்ள சபையிலே ஒரு சிறந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிவுள்ள குழந்தையாக வளர்த்தெடுக்க வேண்டும். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். சரி, இப்ப அவையில் முந்திருக்கின்ற போது அந்த தகுதிக்கும் திறமைக்கும் தக்க நன்மைகள் வந்து சேரும் இல்லையா? அந்த நன்மைகளில இவருக்கும் ஒரு பங்கு உண்டு. சரி, இந்த நன்மை விளைந்ததற்கான காரணம் என்ன? இது மெச்சூரிட்டி டைம். இந்த நன்மை வந்து சேர்ந்தது மெச்சூரிட்டி டைம். விதைக்கப்பட்ட நேரம் இது அறுக்கின்ற காலம். விதைத்த காலம் எப்போ? நான் இல்ல, என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, யாரோ. ஒவ்வொரு செயலுக்கும் அந்த 7வது நிலையிலே தான் மெச்சூரிட்டி வரும் பொதுவாக. அதாவது பெரிய நன்மை தீமைகள். அப்படி 7 பங்கு ஒரு புண்ணியத்தின் நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அது 7 பங்கு, 7 தலைமுறைகள். இதுல ஒரு பங்கு என்னுடையது. குழந்தை வளர்த்த பங்கு 1. அந்த குழந்தை படித்து சான்றோனாகியது அவனுடைய உழைப்பு, அவனுடைய திறமை. அதுல ஒரு பங்கு. அப்போ இந்த என்னுடைய 1, என்னுடைய குழந்தைகளது 1, 2 ஆச்சு. மீதி 5 பங்கு நன்மை.
7ல் 5 பங்கு நன்மைக்கு யார் காரணம் என்றால் என்னுடைய முன்னோர்கள் காரணம். அப்போ குழந்தையிடத்திலிருந்து பெற்ற நன்மைக்கு நான் நன்றி செலுத்துறது இல்ல, என் முன்னோர் செய்த புண்ணியத்தின் பலன் என் மகன் மூலமாக எனக்கு ஒரு பங்கு கிடைச்சதே. அதனால் இந்த 7ல் 5 பங்கு என் முன்னோர் செய்தார்களே, அதற்கு நன்றி செலுத்துவதுன்னு அர்த்தம். அப்ப மகனை வளர்த்தெடுப்பது நன்றி அல்ல, என்னுடைய முன்னோர் செய்த புண்ணியத்தின் பலன் என் மகன் மூலமாக எனக்கு வந்து சேர்ந்தது ஒரு பங்கு. அதனால் என் முன்னோருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தந்தை மகர் காற்றும் நன்றி. சரி, மகன் தந்தை காற்றும் உதவி. இப்ப அவர் நமக்கு செய்வது உதவியா என்றால், இப்ப 7வது பங்கு அவனுடைய நன்மை வாழ்க்கை மேன்மைகளாக கிடைக்கிறது. இப்ப அவன் எனக்கு ஒரு பங்கு தருகிறான். தராமையும் போலாம் இல்லையா? அப்போ தருகின்ற போது அது எனக்கு உதவியாகிறது. சரி, தராம போயிட்டா உதவின்னு சொல்ல முடியாது, நன்றி கெட்ட மகன் என்றும் தூற்ற முடியாது. ஏன்னா குழந்தைகள் நன்றி கெட்டத்தனமாக தாய் தந்தையை கவனிக்காமல் போவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன என்றால் எதிர்பார்த்தல். எதிர்பார்த்தல். நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை என்று எதிர்பார்த்தால் அவனும் எதிர்பார்ப்பான். இதை வச்சுக்கிட்டு நமக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா செலவுன்னு எதிர்பார்ப்பான். அது இயற்கை விதி அல்ல. எதிர்பார்ப்பது இயற்கை விதி அல்ல. மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மா நிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் என்பார் மகர்ஷி. அப்போ இயற்கை நீதியில் கணவன் மனைவி என்று இருந்தால் குழந்தை பிறப்பது இயற்கை நீதியே தான். அதை வளர்க்கின்ற கடமையும் நம்முடையதே தான். அப்ப என்னுடைய கடமை இதை நல்ல முறையில வளர்த்து சான்றோனாக்குவது என்ற கடமையை மட்டும் நிஷ்காமியமாக செய்தேன் என்றால் அந்த கடமை உணர்வோடு வளர்ந்த அந்த குழந்தை என் தாய் தந்தை வைத்து காப்பாற்றுவது என்னுடைய கடமை என்று அது கடமை தவறாது தாய் தந்தை காப்பாற்றும். எனவே குழந்தையை பெற்று வளர்ப்பதிலே என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்க வேண்டும் என்பது எல்லாம் வள்ளுவர் போன்ற சான்றுகள் தான் சொல்ல முடியும். அதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, மறந்து விட்டோம் என்றால் வாழ்க்கை எப்படி வேணாலும் ஆகலாம். எனவே விதைத்தவனும் அறுக்கிறவனும் ஒரே ஆளாக இருக்க வேண்டும் என்றால் ஆத்மா தான் ஒன்றாக இருக்கும், உடல் மாறிக்கொண்டே இருக்கும். இயற்கை நீதிப்படி 100 வருஷம் வாழ்ந்தா பார்த்துடலாம். அப்போ இந்த இறைவன் வகுத்த நீதிப்படி ஒவ்வொருவருக்கும் அமைந்த வாழ்க்கை விதைப்பதும் அறுப்பதும் ஒன்றாக இருக்கலாம். சரி, இல்ல இன்னொரு கருத்து இருக்கு பாருங்க. விதைக்கிறவன் அறுக்கிறவனும் இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக விதைக்கிற போதும் மகிழ்ச்சி இருக்கணும், அறுவடை செய்கின்ற போதும் மகிழ்ச்சி இருக்கணும். இது விவசாயத்திற்கு புரியுது. நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்போல் தாம் உடைமை வைத்திருக்கும் வன்கணவர் என்றார் வள்ளுவர். ஈத்து உவக்கும் இன்பம். ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி தோன்றும். அதை பெற்று வளமடைகின்ற அவருக்கும் மகிழ்ச்சி தோன்றும். அப்போ ஈபவனுக்கும் மகிழ்ச்சி, பெறுபவனுக்கும் மகிழ்ச்சி. ஈத்து உவக்கும் இன்பம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை துய்த்தவர்கள் இயற்கையை கைவிட மாட்டார்கள். ஆனா இந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்றே தெரியாதவர்கள் யாருக்கும் எச்சில் கையால் காக்கை விரட்ட மாட்டான். சேர்த்து அனைத்தையும் தின்று தீர்த்து விட்டா சாக முடியும்? வைத்து இழக்கும் வன்கணவர், விட்டுட்டு தான் போகணும். சரி,
இப்போ இந்த விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக, சரி, அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். மிக அற்புதமான ரகசிய அர்த்தம் இதுல இருக்கு. வள்ளுவர் சொல்லுவாரு, ஏன் மக்கள் பதவிக்கும் பணத்துக்கும் மதிப்பு தருகிறார்கள்? அவன் ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனாலும் அவன் செல்வந்தன், அந்த செல்வத்துக்குரிய மரியாதை அவனுக்கு கிடைக்கும். அதாவது பணம் உடையவர்களை பார்த்து மதிக்கின்ற ஒரு செயல்பாடு என்பது காலந்தோட்டு இருக்கிறது. ஏன் இந்த நிலைமை என்பதற்கு வள்ளுவர் என்ன காரணம் சொல்கிறார் என்றால், இந்த பெரும் பதவியோ செல்வமோ புண்ணியத்தின் பலன். அவர் முன்னோர் செய்த புண்ணியத்தின் பலனாக இவன் உச்சகட்ட பதவி அடைகிறான், பெரும் செல்வத்தை குவிக்கிறான். சரி, புண்ணியத்தினுடைய பலன் பணமா மாறி போச்சு. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, புண்ணியம் கன்வெர்டட் இன்டு வெல்த். இந்த அபரிமிதமான செல்வத்தை பெறுகின்ற போது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த செல்வத்தை புண்ணியமாக மாற்றுன்றார். இவ்வளவு அற்புதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய கன்சல்டன்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா வள்ளுவர் போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லக்கூடியவர் யாருமே கிடையாது. புண்ணியத்தின் பலன் செல்வம். அந்த செல்வம் வருகின்ற போது ஊதாரித்தனமா செலவு செய்து விரயமாக்கி விடாதே, அந்த செல்வத்தை மீண்டும் புண்ணியமாக மாற்றிவிடு. இந்த புண்ணியம் மறுபடியும் உன்னுடைய சந்ததிக்கு செல்வமாக மாறும். அது போலதான் இங்கே அறுவடை செய்கின்ற காலத்தில் கூலி வருகிறது இல்லையா, அந்த கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக்கொள். ஆத்மா அழிவில்லை, நித்திய ஜீவன். அந்த ஆத்மால புண்ணியத்தை சேர்த்துக்கொள். அதாவது பைபிளும் திருக்குறளும் கைகோர்த்து போவது போல இருக்கும். பல குறட்பாக்கள் பைபிளுக்கு பொருந்தும். எனவே இறைவன் வகுத்த நீதிப்படி ஈத்து உவக்கும். அதாவது பொருட்பாலிலே கடைசி 2 அதிகாரங்கள், இல்ல கடைசி இல்ல, அதுக்கு முன்பே இரவு இரவு அச்சம் என்று 2 அதிகாரங்கள் இருக்கு. பொதுவாக இரவு என்றால் நாம் இரவு நேரத்தை குறிக்கிறோம். இன்னொன்னு இருக்குங்க, இரத்தல், பிச்செடுப்பது, இரத்தல், கையேந்துவது. அப்ப இரவு என்ற சொல் இங்க காலத்தை குறிப்பிடுவதில்லை, தேவையுள்ள மனிதனுடைய பொருட்களை குறிப்பிடுகிறது, வசதிகளை குறிப்பிடுகிறது. இயற்கையிலேயே ஒன்றிலிருந்து இன்னொன்று வாங்கும். தாய் தந்தை உயிரை கடன் வாங்கித்தான் நாம் பிறக்கிறோம். வாழ்கின்ற வரைக்கும் சமுதாயத்தின் உழைப்பை கடன் வாங்கித்தான் வாழ்கிறோம். இறந்த பிறகு கூட யாரோ ஒருத்தர் தான் நம்மை குழி தோண்டி புதைக்கிறார். அப்ப பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் மற்றவரை சார்ந்தே வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு ஜீவன் இந்த உலகத்தில், பிரபஞ்சமும் உயிரினங்களும் மனிதனும். அப்போ அந்த சார்பு நிலையில நம்ம எதை மற்றவங்க கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். அதனால் நன்கு பக்குவப்பட்ட ஒரு செல்வந்தனிடத்திலே கையேந்துவது, உதவி கேட்பது, வங்கியில் நாம் செலுத்திய பணத்தை நாமே திரும்ப பெறுவதை போலது அப்படின்றார் வள்ளுவர். ஏன்னா பக்குவப்பட்டவர் நான் கொடுத்தேன்னு நினைக்க மாட்டாராம், சமுதாயத்தினுடைய கடமை என்று நினைப்பாராம். அப்படிப்பட்ட இடத்துல கையேந்துவது நம்முடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்தை நாம எடுக்கிற மாதிரி என்பார். எனவே இந்த இயற்கை விதியை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் பாவம் செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் இந்த
பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு விடுதலை. சரி, அது புரியாதவர்களுக்கு செத்து போயிடறான் ஒருத்தன். என்ன சொல்றாரு இயேசுபிரான்? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இதுக்குடைய விளக்கம் என்ன? மரித்தோர் செத்து போனவன், மரித்தோர் தங்கள் மரித்தோரை, செத்து போனவன் அடக்கம் பண்ணட்டும்னா இது என்னது? புரியலையே. இந்த இடத்துல விவேகானந்தரும் வள்ளுவ பெருந்தகையும் கை கொடுக்குறாங்க. They alone live who lived for others. The rest are more dead than alive என்றார் விவேகானந்தர். வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். தெய்வ நீதியை புரிந்து கொண்டு ஒத்தது அறிவான் என்றால் இயற்கை சட்டத்திற்கு இணங்கி வாழக்கூடிய பக்குவத்தை பெற வேண்டும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும். அப்படி பெறவில்லை என்றால் அவன் நடமாடும் பிணம் என்கிறார் மகர்ஷி வள்ளுவர். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இந்த குறளுக்கு மகர்ஷி இன்னும் அற்புதமான விளக்கம் சொல்றார். செத்த நடைப்பிணம் வச்சுங்களேன். இப்ப நடைப்பிணமாக வாழ்வதுல என்ன விளைவு? பொதுவா என்ன நினைக்கிறோம்? பிணம் நமக்கு எந்த வகையிலும் பயனாகாது, அவ்வளவுதான், அதுவும் நிறுத்திக்கிறோம். மகர்ஷி இதை ஆழமாக சிந்தித்து இந்த பிணத்தை அடக்கம் செய்யவில்லை என்றால் அது அழுகி அதுல கிருமிகள் உருவாகி காற்றிலே கலந்து ஆரோக்கியமாக வாழ்கின்ற மக்களுக்கும் நோய்களை உருவாக்கிவிடும். அதுபோல செயல் விளைவு புரியாமல் வாழ்கின்ற நடைப்பிணங்கள் தங்களுக்கும் சமுதாயத்திற்கும் விஷக்கிருமிகள் துன்பத்தை தருவார்கள். இன்னைக்கு உலக யுத்தம் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன காரணம்? எல்லாம் நடைப்பிணங்களாக வாழ்வதுதான் காரணம். இதை பட்டினத்தார் சொல்வார். செத்த பிணத்தை சுற்றி இனி சாம் பிணங்கள் கத்தும் கணக்கென்ன கைலாயநாதனே. செத்த பிணத்தை சுற்றி இனி சாம் பிணங்கள் கத்தும் கணக்கென்ன. செத்து போனது சாஞ்சு கிடக்குது, சாக போறது சுத்தி உட்கார்ந்து ஒப்பாரி வைக்குதுன்றார். செத்து போன பிணம், இதெல்லாம் சாக போற பிணங்கள். செத்த பிணத்தை சுற்றி இந்த சாம் பிணங்கள் கத்தும் கணக்கென்ன. இந்த நிலையில இருந்து மக்களை உய்விக்க வேண்டும். அந்த வழிவகை என்ன என்பதை நாளை அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. உதவி ஈத்துவக்கும் பேரின்பம். வாழ்க வளமுடன். இன்றைய தொடர் நற்சிந்தனை மிகச்சிறப்பாக வழங்கிய மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசக்கிமுத்து அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். ஐயா பொறுத்தருக்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்தற் சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன்.
பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். வாழ்க. உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீகம் தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் நன்றிகள்.